ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைரக்டர் வெங்கட் பிரபு எந்த ஜான்ரா எடுத்தாலும் அதில் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அது ஒரு விளையாட்டான ஜான்ராவாக இருந்தாலும் சரி, ஒரு மாஸ் ஹீரோக்கான ஜான்ராவாக இருந்தாலும் சரி. இப்போது வெங்கட் பிரபு ஹண்ட் கஸ்டடி ஒரு ஆக்ஷன் ஜான்ராவை கையில் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நாக சைத்தன்யா வந்து முதல் படத்துலேருந்து இப்போது லவ் ஸ்டோரி வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன பர்சனலாக கேட்டால் லவ் ஸ்டோரி வரைக்கும் அவருடைய ஜேர்னி வந்து பயங்கர ஒரு இவால்வ்டு ஆக்டராக அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்தா ரெண்டு பயங்கர இவால்வ்டான ரெண்டு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இப்போது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம டீம் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ. So we would like to invite the team of Custody onto the stage now. Producer Mr. Srinivasa Chitturi அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Sir, please. And படத்தினுடைய கதாநாயகன் தமிழுக்கு முதல் முறையாக அறிமுகமாக போகும் நாக சைத்தன்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து வெங்கட் பிரபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிரேம்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய பேக் போனாக கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மிஸ்டர் பவன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் கடைசியாக இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம கஸ்டடி படத்தினுடைய ட்ரெய்லர் 2 வருஷனுமே பார்த்தோம். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட். நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சுருந்தனோ அதெல்லாம் சொல்கிறேன். பட் கஸ்டடி மாதிரியான ஒரு ஆனஸ்ட் அண்ட் ஏர்னஸ்ட் எஃபர்ட்டை வந்து நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் வெளில போகும், நிறைய பேர் போய் சேரும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா ஷார்ட்டுமே 2 லாங்குவேஜ்க்குமே செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துருக்கிறதா டைரக்டர் சொன்னாங்க. அந்த எஃபர்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. மறுபடியும் ஒரு தடவை எங்களுடைய இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்போது நம்ம கூட ப்ரொடியூசர் அவர்கள் பேசுவாங்க, மிஸ்டர் ஸ்ரீனிவாச சித்தூரி அவர்கள். சரி, ஓகே. அண்ட் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஏதோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஏதோ ஒரு சின்ன புது விஷயத்தை தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய டைரக்டரை தான் இந்த படம் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னா, அது வெங்கட் பிரபு கேமாக இருக்கலாம், வெங்கட் பிரபு ஹாலிடேவாக இருக்கலாம், வெங்கட் பிரபு பாலிடிக்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்கும், நம்மளை எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒர்க் இருக்கும். இந்த படத்தில் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நமக்கு ஒரு புது ஹீரோவே அவங்க கொடுக்க போகிறாங்க. இப்படி நிறைய நியூனஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ வி வுட் லைக் டு இன்வைட் டைரக்டர் வெங்கட் பிரபு டு ஸ்பீக். இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் வழக்கம் போல் உங்களுடைய புதுமைகள் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றியும் பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். கஸ்டடி என்னுடைய முதல் தெலுங்கு படம், அப்புறம் நாகச்சைத்தன்யாவோட முதல் தமிழ் படம். ஸோ முதல்ல வந்து இந்த படம் தயாரித்த தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாஸ் சாருக்கும் பவன் சாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் 11th ஃபிலிம். இதுதான் என்னோடய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் ஸோ ஃபார் நான் பண்ணதுலேயே. பயங்கர செலவு, அதெல்லாம் முகம் சொல்லிக்காமல் வந்து எங்களுக்கு வந்து எல்லா செலவையும் பண்ணதுக்கு வந்து நம்பினாங்க, அவ்வளோ நம்பினாங்க. இந்த கதை மேலே இருந்த நம்பிக்கை தான் அது. ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஸோ இந்த கதையை ஆரம்பித்த விதம், நான்
சே வந்து ஐ மீன் வி காலம் ஷே நாக சைத்தன்யா அவங்கள வந்து மாநாடுக்கு முன்னாடியே, மாநாடு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஹைதராபாத்தில் மீட் பண்ணேன். இந்த மாதிரி மீட் பண்ணும் ப்ரோ, ஒரு ஐடியா இருக்குது அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த கதை கிடைச்சும் போது, இந்த ஐடியா எனக்கு கிடைச்சும் போது வந்து ஒரு ஏன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம், இது பெரிய ஆக்ஷன் ஃபிலிம், அதோட வந்து ஒரு பெரிய இமேஜ் இல்லாத ஒரு ஹீரோ எனக்கு தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸ் வந்து சே தான் இருந்தாங்க. ஸோ சேக்கிட்டே போயிட்டு நான் வந்து சும்மா கேஷுவலாக வி ஜஸ்ட் மெட், இப்போ இது மாதிரி ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பண்ணலாமா அப்படின்னு. சூப்பராக இருக்குது ப்ரோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, அதுக்கப்புறமா தான் ஸ்ரீனிவாஸ் சார் கிட்ட சொன்னேன். அப்புறம் இமீடியட்டாக ஒர்க் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறமா வி வாண்டட் டு டூ திஸ் இன் ஒரு தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அப்போலேருந்தே பிளான். ஸோ அதுக்கான தெலுங்கு ரைட்டரு வந்து அபூரி ரவி சார்னு சொல்லி அவங்க பெரிய ரைட்டர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல்லாக தெலுங்கு வெர்ஷன் ஃபுல்லாக அவங்க தான் எழுதுனாங்க, தமிழ் வெர்ஷன் நான் எழுதினேன். ஸோ அப்படி ஆரம்பித்து இப்போ வந்து ரிலீஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ பெரிய ஜேர்னி, கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப ட்ரெயின் பண்ணிடுச்சு இந்த படம் எல்லாரையுமே. ஏன்னா வந்து இந்த ஃபுல் படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃபுல் ஆக்ஷன் மோட்லேயே இருக்கும், ஒரு ஆன் த ரன் ஃபிலிம். இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்னுடைய விஷயங்கள், அதாவது இங்கே வெங்கட் பிரபு படம்னாலே இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற விதத்தில் ஜாலியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக புதுசாக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி லைன். இந்த படம் வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு கதைக்களம் இந்த படத்தில். ஸோ நல்லா வந்திருக்கு. ஃபுல் க்ரூ எல்லாமே ஹைதராபாத்தில் தான் இருக்காங்க. ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பயங்கர பரபரப்பாக ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சேயோடு சேர்ந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் பண்ணது வந்து நம்ம அரவிந்த் சாமி சார். ஏன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு கதையில் வந்து நடிக்க வைக்கிறதே வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கதை கேட்ட உடனே வந்து அவர் இம்மீடியட்டாக ஹி லைக் இட். அண்ட் அதாவது இந்த கேரக்டர் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. இது இப்படி பண்ணலாமா, அது அப்படி பண்ணலாமா, இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் ஆன் போர்டு வந்தது வந்து இந்த படத்தை வந்து இன்னும் வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணிடுச்சு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். அதே சமயம் வந்து சரத்குமார் சார், அவர் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரோல். இவங்க 2 பேரையுமே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு ரோல் அது. ஸோ சரத் சாருக்கு நன்றி. பிரியாமணி மேடம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயினாக கிருத்தி ஷெட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. எனக்கு வந்து தெலுங்கு அவ்வளோவா பெருசாக பேச வராது, ஆனால் புரியும். கொஞ்சம் வார்த்தைகள் தான் அப்படி கோத்து அப்படி பேசிடுவேன். பாதி இங்கிலீஷ் பாதி தெலுங்கு குட்டி குட்டியாக அப்படி போட்டு, மீதி தமிழ் கூட வந்துடும் உள்ள. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குறது. ஏன்னா எல்லாமே அரவிந்த் சாமி சார், சரத் சார், சே நல்லா தமிழ் பேசுகிறாப்புல, இந்த கிருத்தியும் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வேலை வாங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க் காட் தான் சொல்லணும். அதோட இந்த படத்துடைய கேமராமேன் கதிர் சார் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர் கதிர் சார். அப்புறம் வந்து மியூசிக் வந்து ராஜா சார், அப்புறம் யுவன் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோடய படத்தில் வந்து ராஜா சாரோட பேர் வரணும் அப்படின்னு சொல்லி. அது இந்த படத்தில் அமைஞ்சதுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி பிரேம்ஜி நடிச்சிருக்கான். அவன் தான் வந்து இப்போ, ஏன்னா வந்து ராஜா சார் ஸ்டுடியோவில் ராஜா சார் ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. துபாயிலிருந்து வந்து யுவனோட ஆர்ஆர் வந்துட்டுருக்கு. சென்னையில் இருந்துட்டு பிரேம்ஜி தான் வந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி அவன் அந்த ஃபைனல் மிக்ஸுக்கு அவன் தான் அனுப்பணும். ஸோ அந்த வேலையை கொடுத்துட்டு அவனை சென்னையில் உட்கார வச்சுட்டேன். ஸோ இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாக இருக்குது, எல்லா இடத்துலேருந்தும் வேலை எல்லா இடத்தையும் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு பிரேம். அப்புறம் பிரேமோட கேரக்டர் வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிஷோர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எடிட்டர் வெங்கட். அப்புறம் வெங்கட் வந்து பிரவீன் கேஎல் அவங்க அசிஸ்டன்ட் தான். அதே மாதிரி வந்து இஸ் டன் அ கிரேட் ஜாப். டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், ஆல் த ப்ரமோஷனல் மெட்டீரியல்ஸ் இஸ் டன் அ அமேசிங் ஜாப். இது தாண்டி ஐ திங்க் ஸ்டன் டைரக்டர் மகேஷ் மேத்யூன்னு சொல்லி செல்வா மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு தான் இதில் மெயின் ஃபைட் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் ஸ்டன் சிவா மாஸ்டர் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால வந்து ஆக்ஷனுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது இந்த படத்தில். அதோட சத்யா சார் ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறமா வந்து தெலுங்கு லிரிக் எழுதின ராம்ஜோக் சாஸ்திரி சார். தமிழில் வந்து அப்பா எழுதியிருக்காங்க, மதன் கார்கி சார் எழுதியிருக்காங்க.
ஸ்பாட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவாங்க இவங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க. ஆக்சுவலி ஷூட்டிங்னா வந்து எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடுற ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருத்தி ஷெட்டி, எங்கள் படத்து ஹீரோயின். ஷூட்டிங்கில் தான் அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வருவாங்க. ஸோ இப்போது நாங்கள் நிறைய பேசுகிறத விட இது வந்து கண்டிப்பாக இது உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. இது வந்து ஒரு 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 இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். ஒரு வெங்கட் பிரபுனோடனே நீங்கள் அப்படி நினச்சாதீங்க, ஜாலியாக பண்ணுவானே அப்படின்னு நினச்சாதீங்க. நான் எப்படியும் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் யோசிச்சிருக்கேன். நான் கரெக்டாக வந்திருக்காங்கிறது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ அடுத்த வாரம் இந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் ஒரு கம்மிங் வீக்கில் வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே தமிழில். அந்த ஈவெண்ட்டுக்கு இது திடீர்னு இது ஃபிக்ஸ் ஆனதுனால நிறைய பேர் இன்றைக்கி வர முடியல. அன்றைக்கி ஈவெண்ட்டில் வந்து அரவிந்த் சார், சரத் சார், ஆக்சுவலி பெரியப்பாவே கூப்பிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அவங்களும் வந்தால் வருவாங்க. ஸோ யுவன், ஆல் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அன்றைக்கி வந்து உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அறிமுகப்படுத்தணும்னு இல்லை, எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ மே 12th எல்லாம் அவளுடன் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். லைட்டாக அடி வயிற்றெல்லாம் கலக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஜாலியாக தானே படம் பண்ணுவான், இப்படி ஒரு படம் பண்ணும் பயந்துட்டு நீங்கள் சொல்லவே வேணாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு படத்தையும் எங்களை பயங்கரமாக டியூன் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே இப்படி தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் கிவிங் அஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களோட விஷனில். அண்ட் நாகச்சைத்தன்யா வெளில பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, வெங்கட் பிரபு அண்ட் பிரேம்ஜி பாண்டிங்கை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொறாமை தான். அண்ட் அவங்களுடைய ஜேர்னி வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், வெங்கட் பிரபு யாரெல்லாம் படம் பண்ணுவாங்க, பிரேம்ஜிலாம் படமே பண்ண மாட்டாங்கன்றது நியூஸ்லலாம் கூட வந்திருக்கு. ஸோ பிரேம்ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் தெலுங்குல லான்ச் ஆயிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸுன்னாங்க, அது என்ன கொஞ்சம் ரகசியத்தை சொல்லுங்க. தெலுங்கு மக்கள் தப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். படம் ரெடி ஆகிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. வெரி ஹாப்பி. சண்டை போட்டு சான்ஸ் வாங்கினேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் அண்ணன் வந்து என்ன சொன்னால், அந்த படத்தில் நீ வேண்டாம், தெலுங்கு போகிறோம், ஸோ வந்து தெலுங்கு மக்களை வச்சு பண்ணணும் அப்படி இப்படின்னா. எனக்கு சின்ன ரோல், ஒரு சும்மா கெஸ்ட் ரோலு அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட ஓகே அப்படி இப்படிலாம் கெஞ்சி கேட்டு கடைசியில் சண்டை போட்டு வாங்கிட்டேன் சான்ஸு. அதில் தான் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லை. ஸோ ஜாலி தான், ஃபன் தான், ஆஸ் யூஷுவல். அண்ணன் படம் தமிழில் நான் இருப்பேன், தெலுங்குல வினிலா கிஷோர் சார் படுவார். ஸோ நல்லா போச்சு, ஜாலியாக ஷூட்டிங்லாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் பார்ட்டி பண்ணல. ஹீரோ சார் அண்ணன் பர்த்டே அன்றைக்கி தான் பார்ட்டி பண்ணோம், மற்றபடி பெருசாக ஒன்றும் பார்ட்டி பண்ணல. இன்றைக்கி நைட்டு, ஃப்ரைடே நைட்டு நல்லாயிருக்கும். சென்னையில் நிறையா விஷயங்கள் இருக்குது, வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையெல்லாம் சுற்றி காமிப்பேன். ஹீரோயினும் இருக்காங்க, வாங்க அப்படி ஜாலியாக பார்ட்டி பண்ணிடலாம். வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் படத்தை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸு. தெலுங்கு தமிழ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பீஸ். தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல் அந்த பார்ட்டி டச்சோட அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக நம்ம வந்து கிருத்தி ஷெட்டியை தான் கூப்பிட போகிறோம். ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான, பயங்கர சாமிங்கான ஒரு பெர்ஃபார்மர். தொடர்ந்து அவங்களுடைய படங்களில் அவங்களுடைய சாம் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த படம் உங்களுக்கு 2வது படம் தமிழில். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஆரம்பமாக ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் நம்புகிறோம். கிருத்தி ஷெட்டி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஒரு இன்டர்வியூவில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப சாரி. அண்ட் வெங்கட் பிரபு சார் நிறைய பின்ன வரப்போ மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். இது வந்து வெங்கட் பிரபு சாரோட ட்ரேட்மார்க் அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் படமில் தெர் இஸ் என்டர்டெயின்மெண்ட், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஏன்னா வெங்கட் பிரபு சார் இருந்தால் என்டர்டெயின்மெண்ட்டை எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ very happy to be a part of this project. Actually நான் first time சென்னைக்கு வரப்போ அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் வந்தேன். ஸோ அங்கே எங்கே போனாலும் வெங்கட் பிரபு சார் இருந்தார். அண்ட் I saw the love he had and the kind of response he got when he was on stage. And after that, when you called me to do a film with you, I felt so grateful
So thank you, sir, for this chance, and thank you for giving me a chance to be a part of a project where Ilayaraja sir and Yuvan Shankar Raja sir are doing the music together. I think எல்லாருக்குமே அது வந்து ஒரு dream தான், but it actually came true for us. So thank you, sir. And Chayakudi, என்னோட second film. I'm extremely comfortable with him. Adinalda, Venkat Prabhu sir, I think you said that I'm extremely rowdy in sets, but that's because of the comfort you've given me. And thank you, Chair, for always inspiring me and bringing out the best in me and making me feel like I need to do better always. In the production house, Srinivasa Silver Screen Kuda, the second film too. And it's my second film in Tamil also, so I think it's a combination, it's a hat trick of my second films. So it was extremely great to be working with this production house again. Yena, they are one of the most genuine people I've ever met, and the genuineness amongloda production house, production values, in their films also it's very evident. Thank you for giving me a chance to work with you again. And ungal ellarkum trailer pidichiruchen na hope pandren. Thank you so much everyone. And Arvind Swamy sir and Sharat Kumar sir, எப்போவுமே சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். ஆனால் for me, I never felt that way because of how extremely amazing both of them were. Sampath Saru, the huge star cast that we have, everyone was so amazing to work with, and I got so much to learn from them. And sorry if I'm forgetting anyone, I just came and I'm a little nervous to be in front of all of you, but thank you so much for the response and the support you gave us. Before forgetting, I want to mention Kadir sir also. So you are simply superb. It was extremely fun working with you. Padam bandu serious ah da irukku, ana set romba jolly ah irundhudu. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா நம்மளுடைய ஹீரோ, கதாநாயகன் நாக சைத்தன்யா அவர்கள். அண்ட் எல்லா தெலுங்கு ஹீரோஸ்க்குமே ஒரு சென்னை கனெக்ட் இருக்கும், ஒரு மெட்ராஸ் கனெக்ட் இருக்கும், ஒரு தமிழ் கனெக்ட் இருக்கும். ஒரு லாங்குவேஜ் அப்படின்றத தாண்டி நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன். நாக சைத்தன்யாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான எமோஷனல் கனெக்டும் இருக்குது. ஸோ அவர் படித்த ஸ்கூலை அவர் இப்போது சமீபத்தில் ரீசெண்டாக ரீவிசிட் பண்ணும்போது அந்த ஸ்கூல் டீச்சரை கூட ஒரு நல்ல ஞாபகம் வச்சு இவர் கூப்பிட்டு பேசினதா நான் கேள்விப்பட்டேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய மெமரிஸ் தமிழ்நாட்டை பற்றி ஷேர் பண்ணிக்கும்போது, கஸ்டடி ஷூட்டிங் பற்றி ஷேர் பண்ணிக்கும்போது, அந்த ஸ்கூல் மெமரிஸும் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இட் வாஸ் வெரி வெரி ஸ்வீட். அந்த டீச்சர் வந்து பயங்கர ஹாப்பியாக அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ ஸ்வீட். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், உங்களுடைய முதல் படத்துலேருந்து இப்போது லவ் ஸ்டோரி வரைக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இவால்வ் ஆகிருக்கு. நான் லவ் ஸ்டோரி பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சூப்பரான ஒரு ஸ்டாராக பெர்ஃபார்மராக நீங்கள் ஷேப்பப் ஆகிட்டே வரீங்க. அண்ட் கஸ்டடியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய பீக் ஃபார்மில் இருக்கக்கூடிய 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் நீங்கள் உங்களுடைய சென்னை அண்ட் தமிழ் கனெக்ட் பற்றியும் கஸ்டடி பற்றியும் இந்த படம் பற்றியும் வெங்கட் பிரபு அவர்கள் பற்றியும் சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். Before I speak about custody, just like to express that was very deeply saddened when I heard about Manobala sir. My strength to his family, well-wishers and the entire film industry. Custody, இந்த நாள் இந்த மோமெண்ட் எனக்கு எப்போவுமே லைஃப்பில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். தமிழ் சினிமா, தமிழ் ஆடியன்ஸ், சென்னை சிட்டி, இதெல்லாம் என் லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ ஹியர் டுடே டு பி ஹியர் டு லான்ச் மை ட்ரெய்லர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. வெங்கட் பிரபு சார் ஒரு 2 years பேக் மீட் பண்ணேன் ஹைதராபாத்தில். கஸ்டடி லைன் எனக்கு நரேட் பண்ணார். இன்னும் கிளியராக ஞாபகம் இருக்குது. நரேஷன் as soon as the narration was over, நான் அப்படியே with happiness I just hugged him because அவ்வளோ எக்ஸைட்டடாக இந்த கஸ்டடி ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு அப்புறம் அண்ட் எடிட்டில் படம் பார்த்ததுக்கப்புறம் அதே ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. ஸோ இன்னைக்கு அந்த கான்ஃபிடென்ஸோட உங்களோட பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் வெங்கட் சார் ஃபார் introducing me and giving me this opportunity. அப்படியே my producer Chittur Sinu garu and Pawan Kumar garu, thank you very much for this opportunity. And not just this, VP sir has given me so many opportunities in this film
to be able to work with Arvind Swamy sir. சின்ன வயசுலேருந்து அரவிந்த் சுவாமி சார் படம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகினேன் as an actor and as an audience. So being able to share screen space with him was very memorable for me. நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன் சார்லேருந்து just observing him on set. அப்படியே சரத் சாரோட நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க வெங்கட் சார் இந்த படத்தில். வெரி யூனிக் ஆக்ஷன் சீக்வன்சஸ். அண்ட் சரத் சார் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த விஷயத்தில். அப்படியே பிரியமணி மேமோட அண்ட் ஒர்க்கிங் வித் கிருத்தியோட ரெண்டாவது படம், ஃபர்ஸ்ட் படம் பங்கார் ராஜு சேர்த்து பண்ணோம் தெலுங்கில். இட் வாஸ் ரிசீவ்ட் வெரி வெல் வித் தி ஆடியன்ஸ். ஹோப்பிங் ஃபார் த சேம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் கிருத்தி ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் பிளாக் பஸ்டர் மூமெண்ட் என்னென்னா இளையராஜா சார். அது யூஸ்வலாக வெங்கட் பிரபு சார் படம்னா யுவன் வில் பி தேர் அண்ட் இட்ஸ் a great combination. ஆனால் when he told me that Ilayaraja sir is composing for this film as well, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுனேன். இன்ஃபேக்ட் நேற்று தான் எடிட்டிங் ரூமில் ஒரு ரீல் பார்த்தேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அண்ட் felt very excited. Can't wait for you all to experience it. Like to thank the entire all the technicians of the film, Kadir sir, our editor Venkat, fight masters Mahesh, Matthew and Stunt Siva sir, our choreographers Johnny Master and Shekhar, the ADs of the film, especially Prince and Sasi, Tamil dubbing la nariya support pannanga. Thank you guys, thank you so much for your patience. And டீசர் ரிலீஸ் பண்ணப்போ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு தமிழ் ஆடியன்ஸ்லேருந்து. அண்ட் ஐ ஹோப் ஃபார் த சேம் வித் த ட்ரெய்லர். படத்தில் வாட் எவர் த மூட் ஆஃப் த ஃபில்ம் இஸ் அதான் டீசர் அண்ட் ட்ரெய்லரில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பி கிரேட் ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஆனால் வெங்கட் சார் படத்துலேருந்து ஒரு சிக்னேச்சர் ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல் அண்ட் சிக்னேச்சர் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டைல் இருக்கும், அதுவும் மிஸ் ஆக மாட்டீங்க. It's very well ingrained in the script. So need all your support. Thank you all so much. May 12th we'll see you all in the theater. Thank you. Thank you so much. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு நாங்களும் எக்ஸைட்டடாக இருக்கோம். தேங்க்யூ ஆல். அண்ட் இப்போது நீங்கள் எல்லாருமே டீம் கிட்ட கேள்விகள் கேட்கலாம். தி forum is open to you all. இது ஆக்சுவலி நீங்கள்லாம் பார்த்த கதை தான். ஆனால் நீங்கள் கதையெல்லாம் அதே கதை தான். பட் ஆனால் வந்து அதை புதுசாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒரு பாட்டி வடை சுட்டுச்சு, அது காக்கா தூக்கிட்டு போச்சுங்கிறத எப்படி சொல்கிறோம், அது எப்படி எந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வருது அந்த மாதிரி கொஞ்சம் ஏமாற்றி அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படத்தில் கொஞ்சம் கதை எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் முதல் முறையாக. அதனால் வந்து படம் பாருங்கள். இட்ஸ் பேசிக்லி நான் இப்போ தான் ஒரு தெலுங்கு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, அங்கே கூட சொல்லியிருந்தேன், அவங்களும் கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி ஐடியா என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஹீரோ வந்து வில்லனை வந்து சாகாமல் பார்த்துக்கணும், இதுதான் கதை. இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் இழுத்து சொல்லியிருக்கோம். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப ஷூட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஹைதராபாத், தெலுங்கானாவே, ஐ மீன் அந்த இடத்துல எங்கே ஷூட் பண்ணிங்கனாலுமே வந்து ரொம்ப ஷூட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஐ மீன் இங்கே இது வந்து இவ்வளோ பெரிய படமாக ஆக்குனதுக்கு அவங்க தான் மெயின் ரீசன். நம்ம என்னென்ன நினச்சி எழுதுனோமோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடச்சிது இந்த படத்தில். இது நிறைய படத்தில் எனக்கு கிடைக்கல. இந்த படத்தில் வந்து நம்ம யோசித்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்த படத்தில் போட்டிருக்கிற செட்ஸ் மாதிரியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள். ராஜீவன் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ராஜீவன் சார் தான் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணாங்க. ஸோ என்ன நாங்கள் நினச்சோமோ அது வந்து அதுக்கு வந்து செலவு பண்ணால் தான் கிடைக்கும். அது அப்போ தான் வந்து அது ரியலாக தெரியும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் நன்றி சொல்லணும்.
ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 வாட்டர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு தண்ணியில் ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஷூட் பண்ணோம். அது அண்டர் வாட்டரில் சரி, அதுக்கப்புறமா வந்து ஒரு டனலுக்குள்ளே தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரஃப் வாட்டர் ராஜமந்திரி அங்கெல்லாம் போய் எடுத்தோம். ஸோ இட் வாஸ் என்ன நினச்சோமோ அதை பண்ண முடிஞ்சது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் இன் தெலுங்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே எனக்கு தெலுங்கு மாதிரியே தெரியல. ஏன்னா எல்லாருமே தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லா டெக்னீஷியன்ஸும் தமிழ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ், தெலுங்கு கோ டைரக்டர்ஸும் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களையும் தமிழ் பேச வச்சிட்டோம் நாங்கள். அவங்க கடைசி நான் ஷூட்டிங் முடியும்போது அவங்களும் தமிழில் தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் தெலுங்கு கற்றுக்குறோமோ இல்லையோ அவங்கள தமிழ் கற்றுக்க வச்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப இட் வாஸ் வண்டர்ஃபுல். Sir, working, I think Kriti, her dedication is amazing. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணோம் ஷூட்டிங் முன்னாடி. ஒரு நோட் புக் பென் அண்ட் பேப்பரோட வரும். எல்லா பாயிண்டர்ஸ், என் கேரக்டர் பற்றி, அவர் கேரக்டர் பற்றி, அரவிந்த் சுவாமி சார் கேரக்டர் பற்றி கம்ப்ளீட்டாக ஷீல் டூ அவர் ஹோம் ஒர்க் அண்ட் கம். ஸோ ஐ ஹவ் நாட் சீன் எனி ஒன் ஸோ டெடிக்கேட்டட் அண்ட் ஸோ glued into the film. So it's really nice to see that energy, sir. And second question, Kating. Sir, எல்லா ஹீரோனோட பிடிக்கும் சார். எல்லா ஹீரோன் பிடிக்கும் சார். It's been a great experience with every co-actor I worked with. இல்லை, நான் நிஜமாக கிருத்தி பற்றி சொல்லணும். அந்த கிருத்தி வந்து ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்கும் போதே இந்த மாதிரி நோட் புக்கில் தான் வந்து இது பண்ணோம். இந்த படத்துக்காக அவ்வளோ தமிழ் கற்றுக்கிடுச்சு. அது தமிழ் பேசணும் அப்படிங்கிறதுனால வந்து ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா கோயம்புத்தூர் தான் படித்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அவளுக்கு வந்து தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஏன்னா சே வந்து இங்கே சென்னையில் படித்தாப்புல, அதனால் தமிழ் தெரியும், தமிழ் நல்லா பேசுவாப்புல. ஆனால் அக்கார்டிங் டு கிருத்தி அந்த இமோஷன்ஸு எல்லாமே ஏன்னா இமீடியட்டாக எடுப்பேன். இந்த ஷார்ட் வந்து தமிழ் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, தெலுங்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டு திரும்ப அதே இது தமிழில் பேசணும். ஸோ அதுக்குள்ளே அவங்க டைலாக் ரெடியாக இருக்கணும், டைம் போகக்கூடாது. 2 படமாக ஷூட் பண்ணதுனால இந்த கோஆப்ரேஷன் வாஸ் அமேசிங் அண்ட் த ப்ரொஃபஷனலிசம். பிரியாமணியாக தான் காட்டுவேன். 2 லாங்குவேஜ்லேயும் பிரியாமணி தான். இல்லை அது ஆமாம், அது வந்து ஆந்திரா, இது வந்து தமிழ்நாடு. என்னண்ணா கேள்வி இது? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் காட்டுவோம், தெலுங்குல வந்து ஆந்திரா முதலமைச்சர். இது கதையே வந்து கொஞ்சம் பீரியட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அந்தந்த நேட்டிவிட்டியோட தான் பண்ணியிருக்கு. ஸோ அது நீங்கள் தான் சொல்லணும் சார். May 12th எப்படி இருக்க போகுதுன்னு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் கான்ஃபிடென்ஸோட தான் பேசிட்டு இருக்கேன் இங்கே உங்கள் முன்னாடி. ஸோ டெஃபினட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும்னு தான் தோணுது சார் எனக்கு. என்ன டச் சொல்றீங்க நீங்க? மன்மதில் இல்லை, இந்த கதைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக இருக்க ட்ரை பண்ணும். அதுதான் மேக்ஸிமம். அதனால தான் வந்து நிறையா இந்த படத்தில் வந்து ஒரு ட்ரீம் சாங்கோ அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபில்ம், ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஃபில்மு. கிட்டத்தட்ட சரோஜா சொல்லலாம்ல, சரோஜாவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒன் நைட் ஃபில்ம் மாதிரி இருக்கும் சரோஜா. பட் இது வந்து அதை தாண்டி நிறைய லேயர்ஸ் இருக்குது இந்த படத்தில். வந்து நிறைய கேரக்டர்ஸ், நிறைய லேயர்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட டச்சஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, நான் சார் சொல்லணும், அவர் வேஸ்ட் சார். அவர் வேஸ்ட். நான் எவ்வளோ வாட்டி கூப்பிட்டாலும் வரவே மாட்டார். இது பிரேம் தான் ரொம்ப ட்ரை பண்ணா. கமான் ப்ரோ, லெட்ஸ் கோ. நான் ஏதோ டெடிக்கேட்டடாக சீக்கிரமாக தூங்கலாம், நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தா விபி சார் பரவாயில்ல சில் ப்ரோ. ஸோ ஐ திங்க் அந்த விஷயத்தில் ஐ டென்ட் சாட்டிஸ்ஃபை ஹிம், பார்ட்டி விஷயத்தில்.
சரசர் தான் மெயின், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல். அவங்க 2 பேரையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு போலீஸில் வந்து இன்னொரு மேல் அதிகாரியாக ஒரு கேரக்டர். ஸோ த்ரூஅவுட்டாக இருக்காங்க, த்ரூஅவுட்டாக வந்து ஒரு ஒரு இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ சொன்னிட்டேன்னா அதில் அந்த கேரக்டரோட நிறைய விஷயங்கள் லீக் ஆகிடும், ஐ மீன் வெளில வந்துடும். அதனால் அது அப்படி படம் இன்னும் 1 வாரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 1 வாரத்தில் பார்த்துருங்க. சார் ஆக்சுவலி காம்பினேஷன் கம்மி தான், மேக்ஸிமம் சீன்ஸ் பிரேம்ஜி அண்ட் கிருத்தியோட. பட் ஆனால் மானிட்டரில் பார்த்தப்போ செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. இல்லை, அவர் போன படத்தில் லவ் ஸ்டோரியில் சூப்பராக பண்ணிட்டார். அது பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து இல்லை, இந்த கதைக்கு அது தேவைப்படல. இந்த கதை களமே டோட்டலாக வேறு. இப்போது நீங்கள் வந்து உதயம் படம் எடுத்துக்கோங்க, அந்த படத்தில் வந்து லவ்வை விட ஆக்ஷன் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜானர் ஃபிலிம் தான் அது. ஸோ இது லவ் ஸ்டோரி நாங்கள் பண்ணியிருந்தோம்னா ஆப்வியஸ்லி இது இன்னும் 8 பாட்டு வச்சுருப்போம், நல்ல மியூசிக்கலாக இன்னும் நல்லா வேறு வேறு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இதோட ஜானர் டோட்டலாக வேறு. ஸோ அது நாகார்ஜுனன் சாரோட ஆக்சுவலி யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது அவரோட லவ்வுக்கெல்லாம். அவர் அப்படிப்பட்ட ஒரு 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 ஹார்ட் த்ராப், ஒரு அமேசிங் ஹேண்ட்ஸம், இன்னும் அப்படியே தான் இருக்கார். இன்னும் இவங்க கூடலாம் போட்டி போடலாம் அவர். அது அந்த மாதிரி தான் இருக்கார், யங்காக இன்னும் அப்படி இருக்கார். ஸோ எனக்கு நிஜமாக அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் அவர் கூட 2 படத்துக்கு நான் ட்ரை பண்ணேன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. 2 படத்துக்கும் கதை சொன்னேன், அதுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது அமையாமல் போயிடுச்சு. விரைவில் அவர் கூட எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் கூட திரும்ப ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம். ஆமாம், இது திருட அது மாதிரி ஒன்று பண்ணணும் அவர் கூட. நிஜம் நல்ல ஐடியா தான் அது. இல்லை பண்ண மாட்டேன் சார், அது தட்ஸ் அ கிளாசிக். அது ஐ கான்ட் மேட்ச் அப் டு தட். நான் பண்ண மாட்டேன் சார். அவங்க மட்டும் எல்லா டேரக்டரோட வேலை செய்கிறாங்க, நான் எல்லா கேமராமேன் கூட வேலை செய்யக்கூடாது, என்ன போங்காகுது இது? அவங்க மட்டும் எல்லா டேரக்டர்ஸோட வேலை செய்கிறாங்க, இல்லை எடிட்டர்ஸாக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், நானும் எல்லா கூடயும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக போகலாம் அப்படின்னு நினச்சேன் நான் இந்த வாட்டி வந்து. ஏன்னா பிரவீன் வந்து என் கூட இன்ட்ரடியூஸ் ஆனவர், அவர் இப்போ 100 படம் தாண்டி போயிட்டார். அதனால் வந்து சரி புதுசான ஒரு பயணம். பிரவீனோட அசிஸ்டன்ட் தான் போயிருக்கு இந்த வாட்டி. இப்போ போனது எல்லாமே வந்து பிரவீன் கேஎலோட அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த படத்தில். நான் வெங்கட் தான் வந்து நான் எடிட்டராக போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து செல்வா மாஸ்டரோட அசிஸ்டன்ட், ஃபைட் மாஸ்டர் செல்வாவோட அசிஸ்டன்ட் மகேஷ் தான் வந்து இந்த படத்துக்கு ஃபுல்லாக இருந்தான். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு 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 வாட்டி ஒர்க் பண்ணலாமே. இப்போ நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணால் நம்ம கொஞ்சம் யங்காக ஃபீல் பண்ணலாம், நிறையா அவங்களோட இன்புட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இன்னும் ட்ரெண்டியாக எப்படி யோசிக்கிறானுங்க பசங்க அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ட்ரை தட். அப்போ கதிர் சார் மெயினாக நான் ஒர்க் பண்ணதுக்கு காரணம் வந்து அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சுப்பிரமணியபுரத்துலேருந்து எல்லா படமும் எடுத்துக்கோங்க, அவருடைய ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு 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 படங்கள் நிறைய பண்ணுவார். அவரோட படங்கள்லாம் இப்போ ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நிஜமாக இருக்கும் அவருடைய விஷயங்கள். அது ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், அது டோன் எல்லாமே வந்து ரொம்ப நிஜமாக. எனக்கு அந்த விஷயம் இந்த படத்தில் எனக்கு வேணும்னு தோணுச்சு. எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நிஜமாக ஒரு பார்க்கும்போது ஒரு நிஜமாக நடந்திருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் மெயினாக நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷார்ட் அப்போ எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரேமில் பார்க்கும்போதே வந்து சே வாஸ் வெரி ஹாப்பி. ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஓல்டு ஃபீல், அந்த லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் மெயினாக நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இதில் வேண்டாம், இதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக போகலாம், கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதனால தான் கதிர் சார் போனது. நான் எழுதியிருக்கேன், அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிஜமாக தெரியல எனக்கு, இன்னும் கன்ஃபார்மாக அடுத்தது என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும், நியூஸ் வந்துடும், வெளில வந்துடும். பேராசை, என்னுடைய பேராசை தான். எனக்கு வந்து என்னென்னா வந்து இப்போ பார்த்தாலும் இவன் தான் இருக்கானே, எப்படி டிஃபால்ட் இவன் இருக்க போகிறான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வாட்டி நிஜமாக எனக்கு வந்து இது வந்து 90s அந்த பீரியடில் நடக்கிறதுனால வந்து எனக்கு
கூட வந்து ராஜா சார் இருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவருடைய ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. சும்மா கேட்டு பார்த்தோம், ஒத்துக்கிட்டாரு. அதனால் ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேர்த்து அவரோட கம்போசிஷன் அப்புறம் யுவன் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட வந்து அவர் ஒரு அவரோட போர்ஷன்ஸ்லாம் பிரிச்சிட்டோம். ஸோ இந்தந்த போர்ஷன்ஸ் அவர் பண்ணார், மீதி போர்ஷன்ஸ் எல்லாம் யுவன் பண்ணான். என்னன்னா சொல்கிறப்ப சார் அதான் சொன்னேன் சார், ரொம்ப அந்த அந்த விஷயம் வெங்கட் பிரபு சார் சொன்னப்போ ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆனேன். எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் ஸ்டேஜில் யுவன் கன்ஃபார்ம் சொன்னார் வெங்கட் சார், ஆனால் இளையராஜா சார் இருப்பாருன்னு தெரியல. ஸோ ஆஃப்டர் ஐ காட் டு நோ இட் வாஸ் அமேசிங். நேற்று தான் ஒரு ரீலும் பார்த்தேன், பேக்ரவுண்ட் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் அந்த 1980s 1990s அந்த எரால போயிட்டு இருக்கோம். ஸோ ராஜா சார்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆடியன்ஸ் தியேட்டரில் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் எல்லாம் மறுபடியும் திரும்பி வரும். ஆமாம், ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் சார். யா இல்லை நிஜமா ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்கடா அப்படின்னாரு இன்டர்வியூவில் பார்த்துட்டு வந்து. ஏன்னா அவர் என் படம்லாம் வந்து டபுள் பாசிட்டிவ்லாம் அவர்கிட்ட காட்டினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்தாங்க. பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அவருக்கு கொஞ்சம் பெருமையாக எனக்கு எப்படி இப்போ நானும் கதிர் சார் தான் இருந்தோம். அவர் படம் பார்க்கும்போது அவரோட ரியாக்ஷன்ஸே ஓரமாக நின்று அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நல்லா சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பெருசாக பாராட்ட மாட்டார், யாரையுமே பெருசாக பாராட்ட மாட்டார். நான் அந்த 9th ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு கொஞ்சம் முன்னாடி சொல்லணும், கொஞ்சம் இதாக சொல்லுங்கள் என்னை பற்றி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பெருசாக பாராட்ட எங்கள் அப்பாவும் சரி அவரும் சரி பெருசாக வந்து நல்லா இருக்கடா சூப்பரா வெரி நைஸ் இவ்வளோ தான் சொல்லுவாங்களே தவிர இதுக்கு மேலே பாராட்டினதே கிடையாது. வெரி பேட். அடுத்த படம் தமிழ் தெலுங்கு படமா இருந்தாவா? தமிழ்ல யாரை போட்டு தெலுங்குல நிஜமா இல்ல அவங்க வந்து தெலுங்கு டைரக்டரோட நடிச்சாதானே கரெக்டா இருக்கும். இப்போ தமிழ் டைரக்டர் நான் இருக்கேன், தெலுங்கு ஹீரோ இருக்காரு. ஸோ 2 லாங்குவேஜில் அது பேலன்ஸ் ஆகுது. தமிழ் டைரக்டராகவே இருந்துட்டு தமிழ் ஹீரோவை போட்டு நான் எதுக்கு தெலுங்கு போகிறேன்? அவங்க எதுக்கு ஒத்துக்க போகிறாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இவங்க 2 பேரும் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஒரு பேன் மல்டி ஹீரோ மல்டி லாங்குவேஜா? நிறைய பேர் இருக்காங்களே சார். என்ன இல்லை தெரியல, அது கதையை பொறுத்து தான். நம்ம ஒரு கதை கிடச்சிருக்கு, அந்த கதைக்கு இந்த ஹீரோ கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஹீரோ வச்சுட்டு எவ்வளோ வேணா ட்ராவல் பண்ணலாம். ஐ மீன் இப்போ கஸ்டடி எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே ரொம்ப யூனிவர்சலில் தான் இருக்கும். தமிழ் தெலுங்கு தாண்டி எல்லாராலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி என்னோட படங்கள் எல்லாமே அப்படி தான் ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் ட்ரையாக இருக்கும். ஸோ எந்த ஹீரோவாக வேணா இருக்கலாங்க. இப்போ எனக்கு யாருன்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கு என்ன சொல்கிறது, டக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. தளபதி வச்சு பண்ணிடுவோம். தெரியல, போய் ஐ எம் வெயிட்டிங் தான். தெரியலையே, பார்ப்போம். Yes sir. Yes sir. Both your grandfather and as well as your father, they were able to carve an issue for himself both at Tollywood as well as in Collywood. Right. So what are your plans and what are your strategies? Sir, well, definitely I'm here. I want to entertain the Tamil audience as well. That is definitely my outlook. I hope that happens. And that was the effort behind doing Custody. That was the reason I took that leap and did Custody. And also I feel we are in times where the barrier of language is being blurred. So audience is starting to accept the content first before the hero or the actors or whatever is associated with the project. So I think it's a great time for actors to explore into every space and get the maximum exposure. So yes sir, definitely. Coming to your question, May 12th, if Custody works well for me and the Tamil audience accepts me, I want to be here. I want to entertain the audience here. One corollary.
I think he's just a very happy person, and his happiness reflects on his face. என்ன சார் என்டி ராமாராவ் గారు ஓகே ப்ரோ அது எனக்கு சத்தியமாக தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே சுற்றிட்டு இருந்ததுனால என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் அப்படிங்கிறதே தெரியல. சார் நீங்கள் ட்ரான்சிஷன் பற்றி கேட்குறீங்களா என்னோட ரோல் பற்றி? படத்துக்குள்ள ஆக்ஷனோட ரோலா? ஆக்சுவலாக வந்து எனக்கு எஸ்பெஷலி ஃபார் மீ ஆர் மேபி ஃபார் மீ இந்த படத்தில் தேர் வாஸ் ஸோ மச் டு டூ. பிகாஸ் எல்லா படத்துலையும் ஒரு ஹீரோயின்னா வைப் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். தேர்ஸ் யூ கெட் ரெஸ்ட்ரிக்டட் டு லவ் சீன்ஸ் சம்டைம்ஸ், இல்லைனா அந்த க்யூட் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கிரேட்ஃபுல் டு பி a part where in a role where I had so much to do, not just the usual. Okay, one last question. Final question. Yeah, why will I not? Okay. Thank you. ரொம்ப நன்றி. And இப்போ ஸ்டேஜில் ஒரு மெமரபிள் ஃபோட்டோ ஆஃப்